ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவிக்கு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஜிஜிட்சு காய்சன் கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா பீக்கெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா ஜிஜிட்சு காய்சன் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஜி இத்தாத்தொரி பண்டில் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுவும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா OP52 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆர்சனுக்கு பார்த்திங்கன்னா சைடில் கண்ணாடி இருக்கும் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா உடைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உடைக்கிற மாதிரியே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல் வரப்போகுது. அப்புறம் யூனிவர்சல் ட்ரிங்கின்ட்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் தான் வீடியோ போட்டுக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடட் வீல் தான். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்கர் ஃபேடட் வீல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்படியே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு வரப்போகுது. இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மூவிங் எமௌண்ட் கிடையாது, நார்மல் எமௌண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்கர் ஃபேண்டல் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. வரப்போகிற 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 6ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்கர் ரிங் ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் கொடுக்க போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட்டுக்கிட்டு மண்டையில் ஒரு விக்கு கொண்ட மாதிரி, அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காலில் பார்த்தீங்கன்னா ஷூக்கு பதில் என்னமோ ஃபிஷ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்க்கான கன் ஸ்கின்னு இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டானா ஸ்கின்னும் க்ளூவால் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வரப்போகிற 6ஆம் தேதி தான் வரப்போகுது. இதுக்கெலாம் யார் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது அது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரப்போகுது. அதுக்கான ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் ட்ரெய்லரு. கிளியக்கா ஃபீல்டிங் நிற்கிற மாதிரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவுலிங் போகிற மாதிரி, ஓரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே 6 அடிக்க பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டேட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரில அந்த ட்ரைலரு. ஸோ அதுவும் எப்படி வரப்போகுதுன்னு வேறு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜினோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது கண்ணாடி போட்டு உடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக கன்னை வச்சு சுட்டாவோ இல்லைன்னா கத்தி வச்சு அடித்தாவோ பார்த்தீங்கன்னா உடையவே உடையாது. ஏதோ ஒரு நேடு போட்டிங்கன்னா தான் உடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கன் வச்சு சுட்டா, இதில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஃபிஸ்ட் வச்சு குத்துனாவும் உடையாது. ஏதோ நேடு புக் பண்ணி பாமோ ஏதோ ஸ்மோக்கோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OP52 அப்படி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சோலோடார் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சோலோடார் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பக்கத்துலலாம் போய் போட தேவையில்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீம்மேட் பார்த்தீங்கன்னா செத்துட்டானா மேலே டைமிங் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோடார் யூஸ் பண்ண முடியும். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சோலோடார் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த டைமுக்குள்ளே டீம்மேட் சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் சோலோடார் போட முடியும். அந்த டைம் ஒருவேளை முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த சோலோடார் போட முடியாது. சோலோடார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு வேளை டீம்மேட் செத்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா சோல்டர் போட்டு அப்படியே ஒரு வேளை எனிமி அடிச்சிட்டோன்னா பார்த்தீங்கன்னா சோல்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். டீமே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வாச்சர். ஸோ இப்போ நம்ம ஒரு டீம்மேட் செத்துட்டாங்கன்னா அந்த டீம்மேட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற டீம்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வாச்சர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அந்த டிஸ்கவுண்ட் வாச்சர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நார்மல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 200 காயினுக்கும் சூப்பர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 400 காயினுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு இந்த மாதிரி ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஆஃபர் காட்டும். ஒருவேளை டீம்மேட் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா காட்டவே காட்டாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட்டில் தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் பண்ண ஒவ்வொரு பாக்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஒருவேளை இந்த ஏர் ட்ராப் ஓப்பனுக்குள்ளே நம்ம டீமெண்ட் செத்து இருந்தானா அப்படியே இந்த ஏர் ட்ராப் ஃபுல்லாகக்குள்ளே நம்ம டீமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவ்யூ ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்போகிற OP52 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்மேட் டெலிபோர்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் எங்கேயோ இடத்துல தான் இந்த ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் ஆப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீமுக்கு டிக்காகிறாங்க கட்டும் டிக் கொடுத்தா டீம்மேட் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வந்துடுவாங்க. இதை வச்சு டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடுக்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ இல்லைனா இந்த மாதிரி எதுவும் சோனில் மாட்டிக்கிட்டாலோ இந்த ரியலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டீம்மேட்டு உங்கள்கிட்ட டெலிபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ உங்கள் டீம்மேட்டை ஈஸியாக காப்பாற்றிடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஜிட்சு காய்சன் கொலாபரேஷன் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வாரத்தில் தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா யூஜி இத்தாதொரி பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்குனா பண்டிலையும் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் 2ல் விட்ட மாதிரி 10 வவுச்சர் பார்த்தீங்கன்னா சுக்குனாக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா லக் இருந்தால் நம்மளுக்கு வந்துன்னா சுக்குனா பண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லக் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்குனா பண்டில் கிடைக்காது. அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஜா பண்டில் எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரப்போகுது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 10,000 15,000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோஜோ பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, சத்ரோ கோஜோ பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர்சிஎஸ் மேட்ச் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கும். ஸோ அந்த பேனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சிஎஸ் ரேங்க்கு பார்த்தீங்கன்னா கோஜா நிற்கிற மாதிரி, அப்புறம் பிஆரில் பார்த்தீங்கன்னா யூஜி இத்தாதொரி நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஜிட்சு காய்சன் கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா பீக்கு மொத்தமாகவே மாற்றி வச்சுட்டானுங்க. பீக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜிஜிட்சு காய்சன் அனிமே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜிஜிட்சு காய்சன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலை தான் பார்த்தீங்கன்னா பீக்கு எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிட்ஸு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. நருட்டோவில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஜிட்ஸு கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூஜி இத்தாதொரி பண்டில். ஸோ அந்த ஜிட்ஸு தான் பார்த்தீங்கன்னா முழுசாக ரிவ்யூ ஆகலை. முழுசாக ரிவ்யூ ஆனது பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஜிட்சு காய்சன் கொலாபரேஷன் பீக்கை மாற்றி வச்சுருக்காங்க. 4 பண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சுக்குனாவோட சேர்த்து 5 பண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. புது புது ஜிட்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இது இன்னும் முழுசாக ரிவ்யூ ஆகலை. ஸோ ரிவ்யூ ஆனே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.